மாறன் வீரா சீரியல் அக்டோபர் 3 நாளைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம வீரா வீட்டை காமிக்கிறாங்க. வீரா வீட்டில் வாடகை கொடுக்கலன்னு வாடகைக்காரர் உட்காந்துருக்காரு, வீட்டு ஓனரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இது மாதிரி உன் சின்ன பொண்ணுக்கும் பெரிய பொண்ணுக்கும் டக்குன்னு கல்யாணம் ஆகிட்டேன்னு கேள்விப்பட்டேன். வழக்கமாக வீரா இருந்தால் 3ஆம் தேதியே வாடகை பணத்தை கொடுத்துருவா. ஆனால் இப்போ தேதி 8ஆம் தேதி ஆயிட்டு, இன்னும் வாடகை பணம் வீட்டுக்கு வந்து சேரலையே அப்படின்னு தான் கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு வீராவோட அம்மா சொல்கிறாங்க, ஐயா, எனக்கு சின்ன பொண்ணுக்கு இப்போ திடீர்னு கல்யாணம் ஆனிச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஏதோ என் கையில் இருந்ததை போட்டு தான் என் சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அவளுக்காக கொஞ்சம் கடன் வாங்கினதுனால இப்போ கொஞ்சம் கெடுபடியாக இருக்குது. என்னால் இப்போதைக்கு கொடுக்க முடியாது. ஒரு 3 நாள் கழிச்சு நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல, அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கம்மா, உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? சும்மா இந்த பக்கமாக வந்தனே, சொல்லிட்டு போகலாம், ஞாபகப்படுத்திட்டு போகலான்னு வந்தேன். ஏன்னா வீரா இல்லை அந்த பொண்ணு தான் இந்த வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த பொண்ணு இல்லையே அப்படின்ட்டு தான் நான் உங்ககிட்ட ஞாபகப்படுத்துறதுக்காக வந்தேன். மற்றபடி இந்த கடனை கேட்டு வந்தலாம் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு வீராவோட அம்மா சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் இல்லையா, நீங்கள் கேட்குறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவர் சொல்கிறாரு, சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு. அப்போ வீராவோட அம்மா சொல்கிறாங்க, 3 நாளையில் நான் கண்டிப்பாக வாடகை பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல, அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ வீராவோட அம்மா பிருந்தாட்ட சொல்கிறாங்க, என்ன பிருந்தா பண்ணுறது, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு. அப்போ பிருந்தா சொல்கிறாங்க, அக்கா கிட்ட கேட்டு பார்ப்போமா அப்படின்னு. அப்போ வீராவோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருடி, இப்போதைக்கு அக்கா கண்டிப்பாக வேலைக்கு போக மாட்டா. அதனால அக்கா கிட்ட இப்போ கேட்குறது ரொம்ப தப்பு. நம்ம தான் அவளுக்கு ஏதாவது கொடுத்து உதவணும், அவகிட்ட நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு. அப்போ பிருந்தா கேட்குறாங்க, அப்புறம் எப்படிம்மா இந்த கடனை நம்ம கட்ட முடியும் அப்படின்னு. அப்போ வீராவோட அம்மா சொல்கிறாங்க, அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு. பிருந்தா சொல்கிறாங்க, அம்மா நான் வேலைக்கு போகவா அப்படின்னு. அப்போ வீராவோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு, வேலைக்கு போகிறத பற்றி நீ பேசவே கூடாது, ரொம்ப தப்பு, அந்த மாதிரியெல்லாம் இனிமேல் பேசுகிறாத அப்படின்னு. இது கேட்டுட்டு பிருந்தா கேட்குறாங்க, அப்புறம் நம்ம என்னதாம்மா பண்ணுறது, எப்படி கடன் கொடுக்கறது அப்படின்னு. அப்போ வீராவோட அம்மா நேராக வீராவோட ரூமுக்கு போயிட்டு ஒரு மோதிரத்தை எடுத்துகிட்டு வராங்க. அந்த மோதிரத்தை பார்த்துட்டு பிருந்தா சொல்கிறாங்க, அம்மா இந்த மோதிரம் அக்காவோட மோதிரம் தானே அப்படின்னு. அப்போ வீராவோட அம்மா சொல்கிறாங்க, ஆமாண்டி, அக்கா நல்லா படித்ததுக்காக இந்த மோதிரத்தை அந்த அக்கா நம்ம அக்காவுக்கு கொடுத்தாங்க. ஆனால் பத்தலை அப்படின்ட்டு இதை அவள் போடலை, பத்திரமா வச்சுருந்தா அப்படின்னு. அப்போ பிருந்தா சொல்கிறாங்க, இது அண்ணன் கொடுத்த மோதிரம், ரொம்ப சென்டிமெண்ட்டான மோதிரம், இந்த மோதிரத்தையும் அடகு வைக்க போகிற அப்படின்னு. அப்போ வீராவோட அம்மா சொல்கிறாங்க, வேறு வழி இல்லடி, இந்த 3 கிராம் மோதிரத்தை இப்போதைக்கே அடகு வைப்போம், அதுக்கப்புறம் கையில் காசு இருக்கும் பொழுது திருப்பிக்கலாம், இப்போதைக்கே அடகு வச்சு இந்த வீட்டு கடனை மட்டும் அடைப்போமே அப்படின்னு. இதை கேட்டுட்டு பிருந்தாவும், சரிம்மா, ஆனால் நீங்கள் சொன்ன இந்த விஷயத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை, அக்காவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கவலைப்படுவாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு வீராவோட அம்மா சொல்கிறாங்க, அக்காவுக்கு இதை பற்றி தெரியக்கூடாது, அதுதான் முக்கியம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு பிருந்தாவும் சரிம்மா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா நேராக நம்ம வீராவை காமிக்கிறாங்க. வீரா சமயக்கட்டில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து வள்ளி அங்கேருந்து ஓடி வராங்க. வள்ளியை பார்த்ததோட வீரா கேட்குறாங்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக தான் வீரா ஓடி வந்தேன் அப்படின்னு. வீரா கேட்குறாங்க, என்ன வள்ளியம்மா சொல்லுங்க அப்படின்னு. வள்ளி சொல்கிறாங்க, நேற்று கூட ஒரு ஜோசியக்காரர் வந்துட்டு போனான்னு, அவன் உண்மையான ஜோசியக்காரனே கிடையாது, சரியான ஃப்ராடு, உன்னையும் மாறனையும் பிரிக்கிறதுக்காக அந்த கண்மணி செட் பண்ண ஆள் அப்படின்னு. இது கேட்டுட்டு வீரா சொல்கிறாங்க, ஓ அப்படியா அப்படின்னு. வள்ளி சொல்கிறாங்க, எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா, நல்ல வேலை நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ மாட்டீங்கன்னு சொன்னான் பாரு, அப்போ நான் ரொம்ப கவலைப்பட்டு போயிட்டேன், எனக்கு அப்போவே தெரியும் அவன் போய் தான் சொல்கிறான் அப்படின்னு. நல்ல வேலை, அந்த ஜோசியக்காரன் சொன்னது எல்லாமே பொய், நீங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ போகிறீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு வீராவும் சரி வள்ளியம்மா அப்படின்னு சொல்ல, வள்ளி சொல்கிறாங்க, நீ இந்த வீட்டோட மகாலட்சுமி மாதிரி அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க, ஏன் என் அக்கா மகாலட்சுமி இல்லையா அப்படின்னு. வள்ளி சொல்கிறாங்க, உனக்கே தெரியும் சூழ்நிலைகளை, இந்த நேரத்தில் அவளை நான் எப்படி மகாலட்சுமின்னு சொல்லுவேன், ஒருவேளை அவள் நல்லபடியாக இந்த வீட்டில் திருந்தி வாழ ஆரம்பிச்சிட்டான்னா நான் கண்டிப்பாக அவளை என் மகாலட்சுமின்னு சொல்லுவேன். இங்கே பாரு, இந்த 3 குழந்தைகளையும் நான் நல்லபடியாக படிக்க வச்சு
நல்லபடியாக வந்துட்டு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கு தான் முயற்சி பண்ணேன். அதனால தான் நான் இத்தனை நாளும் கல்யாணம் பண்ணிக்காம என் அண்ணன் குழந்தைகளுக்காகவே இருந்துட்டேன். இப்போ அந்த குழந்தைங்க வந்துட்டு நல்லபடியாக சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி வாழ்கிறத பார்க்குறதுக்கு நான் வந்து கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் இந்த கண்மணி இடையில வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அவள் சீக்கிரம் திருந்தி இந்த குடும்பத்தோட நல்லபடியாக வாழ ஆரம்பிச்சிட்டா நான் கண்டிப்பாக அவளை என் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவேன் அப்படின்னு வள்ளி சொல்கிறாங்க. வள்ளி சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல, உன் அக்கா தான் வந்துட்டு என்னைய சுத்தமாக மாமியாராக நினைக்கவே மாட்டேங்கிறா, என்னைய வேத்தாள் மாதிரி நினைக்கிறா அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க வள்ளியம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் அக்கா மாறுவா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு வள்ளி சொல்கிறாங்க, அந்த நம்பிக்கையில் தானே இருக்கேன், நீ வந்த பிறகுதான் இந்த குடும்பத்தோட சூழ்நிலையே மாறும் அப்படின்னு தான் நான் இத்தனை நாளும் அந்த கண்மணியோட திட்டத்தை யாருக்கிட்டையும் சொல்லாமல் அமைதியாக இருக்கேன். நீ இந்த குடும்பத்தை திருத்திருவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு வீராவும் சரி வள்ளியம்மா அப்படின்னு சொல்ல, அப்போ வள்ளி நேரா வீரா கிட்ட, இங்கே பாரு வீரா, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். அந்த ராஜேஷோட அம்மாவும் கண்மணியும் இருக்காங்கல்ல, அடிக்கடி தனியாக போயிட்டு ஏதோ கூட்டா பேசிக்கிட்டே இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் அவங்க என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா, நீயும் மாறனும் சந்தோஷமா வாழலையாம். வெளியில வந்துட்டு எல்லாருமே நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு வீரா மனசுல அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப வள்ளி சொல்றாங்க, இவங்க வாய் எல்லாத்தையுமே அடைக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, ஒரு குழந்தைய பெத்து கொடுக்கணும், அதான வள்ளியம்மா அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, ஆமா வீரா, கரெக்டா சொல்லிட்ட, இங்க பாரு, இந்த வீட்டுல குழந்தை பிறந்து ரொம்ப வருஷம் ஆயிட்டு தெரியுமா, கடைசியா மாறன் தான் இந்த வீட்டுல குழந்தை. இப்ப மாறனோட குழந்தையே இந்த வீட்டுல வந்து விளையாட போகுது. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து கண்மணி அந்த இடத்துக்கு வராங்க. கண்மணியை பார்த்ததோட வள்ளி டக்குன்னு, சரி வீரா, யாருக்கு பால் காய்ச்சற அப்படின்னு கேட்க, வீரா சொல்றாங்க, என் புருஷனுக்கு தான் அப்படின்னு. வள்ளி கேட்குறாங்க, அதுக்கு தான் இப்படி சுண்ட சுண்ட காய்ச்சி வச்சிருக்கியா, ரொம்ப சூப்பர், சரி கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்ல, வீராவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வள்ளி நேரா கண்மணி கிட்ட, என்ன வள்ளி சமைக்கிறதுக்கு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ வீரா நேரா கண்மணி கிட்ட, சரி கண்மணி நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல, கண்மணி சொல்கிறாங்க, ஏன் வீரா இப்படி பண்ணுற, அந்த ஜோசியக்காரு என்ன சொல்லிட்டு போனாருன்னு உனக்கு தெரியும்ல, நீயும் மாறனும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தா உன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு போனாரு, எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க, இங்கே பாருக்கா, அந்த ஜோசியக்காரு யார் அனுப்பி வந்தார், யார் சொல்ல சொன்னதை சொன்னார் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு. அப்போ கண்மணி கேட்குறாங்க, அப்போ உன் வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாதுன்னு பேசுகிறேன்னு நினைக்கிறியா அப்படின்னு. அப்போ கண்மணி சொன்னதை கேட்டுட்டு வீரா சொல்கிறாங்க, இங்கே பாருக்கா, உனக்கு தெரியும், நீ இந்த வீட்டில் நல்லபடியாக வாழ ஆரம்பிச்சிட்டேன்னா இந்த வீட்டில் உள்ள முக்கால்வாசி பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போயிடும், நீ நல்லபடியாக வாழ ஆரம்பி அப்படின்னு. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, இங்கே பாரு வீரா, நீ தேவையில்லாமல் மாறனை நம்பாத அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, பால் வேற ஆறி போக போகுது, நான் வந்துட்டு கொண்டு போய் என் புருஷனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இதை பார்த்துட்டு கண்மணி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. மாறன் மாடியிலேருந்து இறங்கி வராரு. அப்போ வீரா டக்குன்னு என்னங்க அப்படின்னு சொல்ல, மாறன் திரும்பி பார்த்து என்னையா அப்படின்னு கேட்க, வீரா சொல்கிறாங்க, உங்களை தாங்க, நான் வேற யாரை கூப்பிட போகிறேன், உங்களுக்காக பாலை சுண்ட சுண்ட காய்ச்சி சூப்பரான ஒரு காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கேன், குடிங்க அப்படின்னு. அப்போ இதை வந்துட்டு கண்மணி ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க. அப்போ வீரா நேரா மாறன் கிட்ட, குடிச்சிட்டிங்களா, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க, மாறன் லைட்டாக வீரா கிட்ட, என்ன வீரா, இதில் ஏதாவது கலந்து கொண்டுட்டு வந்திருக்கியா என்னைய போட்டு தள்ளுறதுக்காக அப்படின்னு. அப்போ வீரா நேரா மாறன்ட்ட, என்ன இப்படி பேசுகிறீங்க, என் அன்பு பாசம் எல்லாத்தையுமே நான் கலந்து தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாறன் நினைக்கிறாரு, இருந்தாலும் இவ இப்படி நடிக்கக்கூடாதுப்பா அப்படின்னு. அப்படி கண்டிப்பாக பக்கத்தில் யாரோ இருக்காங்க, அவ தான் அதுக்கு தான் இவ இப்படி நடிக்கிறா அப்படின்னு மாறன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அப்போ வீரா நேரா மாறன்ட்ட, என்னங்க காஃபி இருந்தாங்க அப்படின்னு சொல்ல, மாறன் நினைக்கிறாரு இவ இதில் ஏதாவது கலந்து கொண்டுட்டு வந்துட்டாலோ அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க, என்னங்க நின்னா கால் வலிக்கும், உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு. உடனே மாறனும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாரு. அப்போ நம்ம மாறன் காஃபி குடிக்கும் பொழுது வீரா டக்குன்னு, இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற கடைசி காஃபி அப்படின்னு. இது கேட்டதோட மாறன் அதிர்ச்சியாகி, ஆகா காப்பியில் எதையோ கலந்துட்டா அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ வீரா சொல்கிறாங்க, என்னங்க அப்படின்னு. அப்போ
மாறன் கேட்குறாரு, என்ன சொல்ற அப்படின்னு. வீரா சொல்றாங்க, நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இங்க பாருங்க, காஃபி குடிக்கிறது ரொம்ப தப்பு. இதனால உங்க ஹெல்த் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. இங்க பாருங்க, உங்களை நம்பி நான் இருக்கேன்னா, அதனால இனிமே உங்களுக்கு இந்த மாதிரி காஃபி எல்லாம் நான் கொடுக்க போறது கிடையாது. உங்க அத்தை ரொம்ப செல்லமான பிள்ளை உங்களுக்கு. அதனால அவங்க நீங்க என்ன கேட்டாலுமே அவங்க உடனே உடனே செஞ்சு கொடுத்துட்றாங்க. இதனால நீங்க ரொம்ப கெட்டு போயிட்டீங்க. உங்க உடம்பு ஹெல்த் ரொம்ப மோசமா போயிட்டு. அதனால இனிமே உங்களுக்கு நான் ஹெல்த்தி ட்ரிங்க் மட்டும்தான் கொடுக்க போறேன். நீங்க ஆஃபீஸ்க்கு போனாலும் எந்த வித கவலையும் இல்லை. நான் கரெக்டா வந்துட்டு ஹெல்த்தி ட்ரிங்க் உங்களுக்கு பாட்டிலேயே கொடுத்து விட்டுறேன். நீங்க போயிட்டு அங்க குடிச்சு நல்லா ஹெல்த்தியா இருங்க. இனிமே இந்த மாதிரியெல்லாம் நீங்க குடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு. இது கேட்டுட்டு மாறன் நினைக்கிறாரு, ஆஹா அதுல கலக்க போறாளோ அப்படின்னு. அப்ப நம்ம வீரா கேக்குறாங்க, என்னங்க அப்படின்னு. அப்ப மாறன் கேக்குறாங்க, என்னடி அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, என்ன போங்க வாங்கன்னு சொல்றதுனால கூச்சமா இருக்கா? அதான் போங்க வாங்கன்னு சொல்றேன்னு இல்லைங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு மாறன் நினைக்கிறாரு, இவன் இந்த மாதிரி பேசும் பொழுது, ரொமான்டிக்கா பேசும் பொழுது என்னைக்காவது நான் பதில் பேச போறேன், அன்னைக்கு என்னை தூக்கி போட்டு ரூமுக்குள்ள மிதிக்க போறான் அப்படின்னு மாறன் நினைக்கிறாரு. அப்ப வீரா சொல்றாங்க, சரிங்க குடிச்சிட்டிங்களா அப்படின்னு. மாறன் சொல்றாரு, சரி நான் குடிச்சிட்டேன், நான் சொல்றேங்க, என்னங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. நம்ம வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் போல டேட்டிங் போயிட்டு வருவோமா அப்படின்னு. மாறன் கேட்குறாரு, டேட்டிங்கா அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, என்னங்க தெரியாத மாதிரி பேசுறீங்க. டேட்டிங்னா இந்த லவ்வர்ஸ் எல்லாம் போவாங்கல்ல, அதான் டேட்டிங்கு. நம்ம 2 பேரும் போவோம், செம்மையா என்ஜாய் பண்ணுவோம், ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம், எல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அப்புறம் மூவிக்கு போயிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு. இது கேட்டதோட மாறன் நினைக்கிறாரு, இவ வேணான்னு சொன்னா ஒத்துக்குவா போறா அப்படின்ட்டு. சரி போவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே வீரா சொல்றாங்க, அப்படியே நம்ம எங்க போவோம்னா அப்படின்னு. மாறன் சொல்றாரு, கோயிலுக்கு தானே, கோயிலுக்கு போனதோட உனக்கு பூ வாங்கி தரணும் அதானே அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, ஆமாங்க கரெக்டா சொல்லிட்டீங்க அப்படின்னு. அப்ப மாறன் நினைக்கிறாரு, நல்லா ட்ரெயின் ஆகியிருக்கேனே சும்மாவா அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க செம்மையா என்ஜாய் பண்றோம் நம்ம அப்படின்னு. நம்ம லவ் பண்ணோம்ல இத்தனை நாளும் நம்மளுடைய லவ் வந்து வெளியில தெரியாம இருந்துச்சு. இனிமே நம்மளுடைய லவ்வை வெளியில கொண்டுட்டு வரணுங்க அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, சரிம்மா நீ சொன்ன மாதிரியே போயிட்டு வரலாம் அப்படின்னு. இதை வந்துட்டு கண்மணியும் ராஜேஷோட அம்மாவும் பார்த்துக்கிட்டு செம்ம காண்டாக்குறாங்க. வீரா மாறன் கிட்ட உருகி பேசுறத பார்த்துட்டு ராஜேஷோட அம்மா காண்டாகுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வீரா நேரா மாறன்ட்ட, சரிங்க இன்னைக்கு ஈவினிங் நம்ம கன்ஃபார்மாக போகிறோம் அப்படின்னு சொல்ல, மாறன் சொல்கிறாரு, சரி ஓகே நான் கிளம்புறேன் கடைக்கு அப்படின்னு சொல்ல, வீரா சொல்கிறாங்க, என்னங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. நம்ம 2 பேருமே தனித்தனியாக கடைக்கு போகிறத பார்த்துட்டு சில பேர் வந்துட்டு நம்ம 2 பேருக்குள்ள ஏதோ சண்டையோன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்லி வர முடியல. அவங்க எல்லாருக்கும் பதில் சொல்ல வேணாம் அப்படின்னா நம்ம 2 பேரும் ஒன்றா பைக்கில் எப்பவும் போல் போகலாம். ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்ல, மாறன் சொல்கிறாரு, ஏற்கனவே லேட் ஆகிட்டு அப்படின்னு. வீரா சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மாடிக்கு போயிட்டு ஹேண்ட்பேக்கை எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு நேராக மாறனோட தோலை பிடிச்சிக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மாறன் நினைக்கிறாரு, யார் இருக்கான்னு இவ இப்படி வந்துட்டு நடிக்கிறா அப்படின்னு. அப்போ வீரா நேராக வெளியில் போயிட்டு அங்கே செருப்பு கடைக்குள்ள போட்டுட்டு வாங்க அப்படின்னு மாறன் நினைக்கிறாரு. இத்தனை நாள் நீயாடி சொல்லிக்கிட்டு இருந்த அப்படின்னு. 2 பேரும் போனதோட ராஜேஷோட அம்மா நேரா கண்மணி கிட்ட, என்ன கண்மணி அந்த வீரா மாறன் கிட்ட இப்படி கொஞ்சி குழாவுறா அப்படின்னு. இதை கேட்டுட்டு கண்மணி காண்டாகிறாங்க. அப்ப ராஜேஷோட அம்மா சொல்றாங்க, எனக்கு என்னமோ இவங்க 2 பேரையும் பார்க்கும் பொழுது அந்த வீரா இன்னும் கொஞ்ச நாள்ல குழந்தை பெற்றுவான்னு தான் தோணுது அப்படின்னு. இது கேட்டதோட கண்மணி கோவப்படுறாங்க. இதை கேட்டுட்டு கண்மணி ரொம்ப கோவப்படுறாங்க. அத்தை என்ன பேசுறீங்க அப்படின்னு. அப்ப ராஜேஷோட அம்மா சொல்றாங்க, நான் சொல்றது சரிதாண்டி, ஒருவேளை நாளைக்கு தங்கச்சி குழந்தை அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு நீ மனசுல மாறிட்டீன்னா நான் என்ன பண்றது, போயிட்டு அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சிட்டேன்னா அப்புறம் ஏன் நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு. இதுக்கே இங்க பாருங்க, கடைசி வரைக்கும் பகைன்னா பகைதான், கண்டிப்பா என்னுடைய பகையை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து வள்ளி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, என்ன ரொம்ப பெரிய மாநாடா நடந்துகிட்டு இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராஜேஷோட அம்மா கேட்குறாங்க, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் என்ன சொல்றேன்னா ஒரு பெரிய மாநாடு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப கண்மணி கேட்குறாங்க, இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, இல்ல எனக்கு இனிமே ரொம்ப சந்தோஷம்தான், கூடிய சீக்கிரம் வீரா மாறனோட குழந்தை இந்த வீட்டில் தவந்து விளையாட போகுது,
அந்த குழந்தைய பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட போறீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராஜேஷோட அம்மா அதிர்ச்சி ஆகுறாங்க. வள்ளி சொல்கிறாங்க, சரி இந்த மாநாட்டில் என்ன நடக்குது தெரியுமா? இப்போ ஒருத்தவங்க சந்தோஷப்படுறத பார்த்துட்டு இன்னொருத்தவங்களும் ரொம்ப சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு ஒருத்தவங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு நினச்சி இன்னொருத்தவங்க, ஐயோ அவங்க சந்தோஷமா இருக்காங்களே, அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி கெடுக்கிறது அப்படின்னு நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா அப்புறம் ரொம்ப பிரச்சனை ஆகிரும். சில பேர் வந்துட்டு ஒருத்தவங்க பேச்சு கேட்கறதுக்காக தான் இப்படி பேசுறாங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு ராஜேஷோட அம்மா கேட்குறாங்க, நீங்க என்னையா சொல்றீங்க அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, சேச்சே நான் உங்களையெல்லாம் சொல்லல, உங்களையெல்லாம் நான் எப்படி சொல்லுவேன், நான் பொதுவாக தான் சொன்னேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு செம்ம காண்டாக்குறாங்க அந்த ராஜேஷோட அம்மா. அப்ப வள்ளி சொல்றாங்க, இங்க பாருங்க, கூடிய சீக்கிரம் உங்க மனசையெல்லாம் மாத்திக்கணும். இப்ப வீராவும் மாறணும் டேட்டிங் போயிருக்காங்க. டேட்டிங்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? இந்த லவ்வர்ஸ் எல்லாம் போவாங்கல்ல, அதான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீராவும் மாறணும் ரொம்ப ஹாப்பியா வெளியில கிளம்புறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க இந்த மாதிரி ஹாப்பியா இருக்கிறத பார்த்துட்டு, அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு நீங்க ஏன் எப்படி இருக்கீங்க? நீங்களும் சந்தோஷமா இருக்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க கண்மணி. அப்ப வள்ளி சொல்றாங்க, சரி சரி நவருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க இப்படியே நின்று பேசிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ராஜேஷோட அம்மா சொல்றாங்க, பாத்தியாடி அந்த வள்ளி எப்படி பேசிட்டு போறத அப்படின்னு. அதுக்கு கண்மணி சொல்றாங்க, ஆமாத்த நானும் கவனிச்சேன் அப்படின்னு. அப்ப ராஜேஷோட அம்மா கேக்குறாங்க, இப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னு. அப்ப கண்மணி சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் அந்த வீரா போயிருக்கால ஏதோ டேட்டிங்னு சொல்லிட்டு நானும் என் புருஷனை கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராஜேஷோட அம்மா அதிர்ச்சியாகி, எடி சொல்ற நீ எதுக்கு போற அப்படின்னு. கண்மணி சொல்றாங்க, ஐயோ அத்தை நான் எதுக்கு போறேன்னா அந்த வீராவும் மாறணும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாக்குறதுக்காக தான் நான் அவரை கூட்டிக்கிட்டு போறேன்னு சொல்றேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த ராஜேஷோட அம்மா சொல்றாங்க, இங்க பாரு அப்படி போறேன்ட்டு உன் புருஷனோட க்ளோஸ் ஆயிட்டேன்னா என்ன பண்றது அப்படின்னு. அப்ப கண்மணி சொல்றாங்க, வாய்ப்பே இல்லை, நான் இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல, ஃபர்ஸ்ட் அவளை பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு அந்த ராஜேஷோட அம்மாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா கண்மணி சொல்றாங்க, நான் ஃபர்ஸ்ட் ராகவனை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். இதை பார்த்துட்டு ராஜேஷோட அம்மா நினைக்கிறாங்க, விடக்கூடாது, இவங்க யாரையுமே ஒன்னா விடக்கூடாது. ஒருவேளை இந்த கண்மணி பழசையெல்லாம் மறந்துட்டு ராகவன் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டா, அதுக்கப்புறம் என் பிள்ளைக்காக யாரு வந்துட்டு இந்த குடும்பத்தை பழி வாங்குறது, நான் விட மாட்டேன், இந்த கண்மணியையும் விடமாட்டேன், அவளை அவ புருஷன் கூட சேர்ந்து வாழ விடமாட்டேன் அப்படின்னு ராஜேஷோட அம்மா சபதம் எடுக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ராஜேஷோட அம்மா கண்டிப்பாக நம்ம கண்மணி ராகவனை வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.